ஹலோ ஆல், லெட்ஸ் சி ஆகஸ்ட் 8 டே vlog. இன்னைக்கு vlog கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு சூப்பரான கிளைமேட் இருந்துச்சு. அண்ட் நான் வச்ச செடியில பூவும் சூப்பரா பூத்து வந்துருந்துச்சு. என்னோட வீட்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா இந்த பால்கனி தான். எனக்கு மொட்டை மாடி வச்ச வீடுனா ரொம்ப பிடிக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்க வீட்ல மேல ஷீட் போட்டுட்டாங்க. இருந்து கொஞ்சம் அந்த பால்கனில தான் மோஸ்ட்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெய்லி என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்றதுலயே பாதி போராட்டமா இருக்கும். எப்பவுமே நீ ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாங்கின டாப்ஸ் எல்லாம் என்கிட்ட கோச்சிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ தட் இன்னைக்கு நான் வந்து கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு டாப் தான் எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ தட் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா டெக்ஸ்ட் பண்றீங்க பர்சனலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல். ஸோ அதுல ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு தான் நான் இப்போ ஆன்சர் பண்ண போறேன். நிறைய பேர் நீங்க எதுக்கு ஆஃபீஸ்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஸோ ஒரு புட்டிக்கோ இல்ல ஒரு சின்னதா ஒரு ஷாப்போ வந்து வச்சு ரன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. என்னோட பேரண்ட்ஸோடைய மணில வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஏர்ன் பண்ணி அந்த மணில வந்துட்டு நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியா தான். செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ஜாய் பண்ற வயசு. ஸோ தட் இந்த ஏஜ்ல வந்து நம்ம ஒரு வெளியே போனாதான் 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த என்ஜாய் பண்ற வயசை கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் பிசினஸ்குள்ள இறங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தேர்ட் விஷயம், எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய வீடு கட்டணும், அதுவும் இல்லையா எனக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அவசியமும் கனவும் கொஞ்சம் கூட கிடையாது. நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடிச்சது vlogging, எனக்கு பிடிச்சது ஸ்டிச்சிங், இதையும் தவிர்த்து பாத்தீங்கன்னா மேக்கப்போட பிடிக்கும். ஸோ இது மூணுத்தையும் பண்ணிட்டு சின்னதா அழகான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதிக பணம் சம்பாதிச்சாலும் கஷ்டம்தான், அதிகமா பேர் புகழ் வந்தாலும் கஷ்டம்தான். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா நஞ்சாதான் மாறும். ஸோ தட் எனக்கு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அவ்வளவுதான். ஆஃப்டர் தட் இன்னைக்கு 888 அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் பார்த்தேன். நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துடுச்சுன்னு நினைச்சு பிரியாணி இலையில எழுதி அதை நெருப்புல சுட்டு காத்துல விட சொன்னாங்க. இது நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா சொல்றேன்.